கிறிஸ்துவின் அன்பான தேவ மக்களே, இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட இயேசுவின் நிதான நாமத்தில் காலை கதை நிகழ்ச்சி வாயிலாக மீண்டும் ஒரு விசை உங்களோடு கூட தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள தேவன் பாராட்டின கிருபைக்காக அவரை துதிக்கிறேன், அவருடைய நாமத்தை உயர்த்துகிறேன். இந்த நாளில் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுகிறதுனா, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனையாக இருக்கிறது. நம்ம எது புத்தி உள்ள ஆராதனை அப்படின்னு சொல்லி பார்க்கோம் அப்படின்னு சொன்னா, நம்ம எப்படி செய்யணுமா, நம்முடைய சரீரங்களை பரிசுத்த தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி, ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. அமெரிக்க ஐக்கிய நாட்டில் என்ன நினைச்சுன்னா, அமெரிக்கன் ரெவல்யூஷன் என்ற ஒரு இது என்னன்னா, தடை செய்யப்பட்ட ஒரு நிறுவனம் இருந்துச்சு. அந்த நிறுவனத்தில் என்ன செஞ்சுன்னா, 21 வயதான நாதன் ஹால் என்ற ஒரு வாலிபன் என்ன செஞ்சுன்னா, உளவாளியாக செயல்பட்டு வந்தான். அப்படி அவன் உளவாளியாக செயல்படுவதனால என்ன கண்டுபிடிக்கப்பட்டு அவனை நீதிமன்றத்தில் ஒப்படைச்சாங்க. அப்படி நீதிமன்றத்தில் ஒப்படைச்ச உடனே அவனுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, மரண தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. அப்படி மரண தண்டனை, ரொம்ப சின்ன பையனா இருக்கிறானே, இந்த வாலிப மகனை எப்படி கொல்லணுமா அப்படின்னு சொல்லி அந்த தண்டனையை என்ன செய்யலாம், மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதி என்ன செய்யறான்னு சொன்னா, அவனுக்கு வாய்ப்புகள் தராரு. என்ன வாய்ப்புகள் அப்படின்னு சொன்னா, நீ என்ன செய், இனிமேல் அந்த மாதிரி நான் உளவழியாக அந்த வேலையை செய்ய மாட்டேன், நான் செய்வதற்காக வருந்துகிறேன்னு சொல்லிட்டியா, அப்படி நீ வருவ அப்படின்னு சொன்னா, நான் என்ன செய்யறேன் அப்படின்னு சொன்னா, உனக்கு என்ன செய்யறேன், மரண தண்டனையிலிருந்து உன்னை மீட்டு உனக்கு இன்னொரு உத்தியோகமும் கொடுத்து என்ன செய்யறோம், நாங்க உன்னை காப்பாத்துறோம், நீங்க எதை தேர்ந்தெடுத்துக்கொள்ளு அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப அந்த வாலிபன் என்ன சொல்றான்னு சொன்னா, மரண தண்டனை என்னது, நான் என்னுடைய தேசத்திற்கு என்ன செய்ய மாட்டேன், துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். நீங்க எனக்கு மரண தண்டனை கொடுங்க, அது எனக்கு ரொம்ப பெருசு இல்லை, ஆனால் என்னுடைய தேசத்தை நான் என்ன செய்யணும், காப்பாற்றுவேன். என் தேசத்துக்கு விரோதமாக என்ன செய்ய மாட்டேன், என்னுடைய உயிரை நான் பெருசாக எண்ணலை, என்னுடைய தேசம் எனக்கு ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி அந்த வாலிபன் தன்னை மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுக்குறான். அவன் என்ன செய்யறான், அவனுடைய தீர்மானத்துல ரொம்பவும் உறுதியா இருந்தான். இப்படி தாங்க 20 நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக என்ன செய்யணும்னா, பாலஸ்தீன என்ற இடத்துல ஒரு வாலிபன் மரித்தார். அவர் உளவாளியாக இல்லை, என்னது, உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்தார். உங்களை என்னை மீட்டு கொள்வதற்காக, ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு எல்லோரும் மனம் திரும்பி எல்லோரும் நித்திய ஜீவனை அடையணும் அப்படின்னு சொல்லி தன்னையே என்ன செஞ்சாரா, ஜீவ பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். எப்படி அந்த வாலிபன் தன்னுடைய தேசத்துக்காக தன்னுடைய உயிரை என்ன பொருட்டாக எண்ணாதபடிக்கு கொடுத்தாரோ, அதை காட்டிலும் மேலான அன்பு இவர்கிட்ட இருந்துச்சு. என்னது, நம்ம கிட்ட இருந்து எதுவுமே அவர் எதிர்பார்க்காதபடிக்கு அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, தன்னையே ஜீவபலியாக கொடுத்து என்ன செய்யறாரு, எண்ணிலடங்கா நன்மைகளை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வதற்கு அநேக வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அது மாத்திரம் இல்லை, நம்மோடு கூட போர் செய்கிற சாத்தானை ஜெயிப்பதற்கு அவர் நம்மோடு கூட என்ன செய்யறாரு, நம்முடைய வாழ்க்கையில துணை நின்று சாத்தானை ஜெயிக்கத்தக்கதான பலத்தை அவர் நமக்கு தருகிறார். அவர் நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு இருக்க, நாம் சாத்தானோடு போரிடும் பொழுது நம்மோடு கூட அவர் இருந்து என்ன செய்யறாரு, சாத்தானை அந்த சிலுவையில ஜெயித்த தேவன் இன்று உங்களையும் என்னையும் அப்படிதான் சொல்றாரு. நீங்க என்ன செய்யுங்க, சரீரங்களை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. அப்பேற்பட்ட அந்த தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் எவ்வளவு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். மரணமே நேரிட்டாலும் கூட என்ன செய்யக்கூடாது, நம்ம அவரை மறுதலித்து போகாதபடி, அவர் நமக்கு பாராட்டின கிருபையை உணர்ந்தவர்களாக, அவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்களை உணர்ந்தவர்களாக, அவர் நம்முடைய கடந்த நாட்களே நம்மை வழிநடத்தின காரியங்களை நினைத்தவர்களாக நம்ம என்ன செய்வோம், அவருக்கு ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுப்போம். அதுவே அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற புத்தி உள்ள ஆராதனையாக அது இருக்கும் என்றுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகையால் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒருபோதும் வெற்றி கண்டில்லாத யாரு, சாத்தான், தொடர்ந்து அவன் தோல்வி அடையணும் அப்படின்னு சொன்னா யாரு நம்மோடு கூட இருக்கணும், தேவன் தான் நம்மோடு கூட இருந்து ரட்சகராகிய கிறிஸ்துவின் விசுவாசம் நம்மோடு கூட அவர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் நம்ம என்ன செய்யுமா,
ஜெயம் பெற வைக்கும். அதுவே ஒரு புத்தி உள்ள ஆராதனையாகவும் இருக்கும். ஆண்டவருக்கு நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிற ஒரு காரியமாகவும் இருக்கும். அப்பேற்பட்ட அந்த காரியத்திற்காக இந்த நாளில் நம்ம ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இவ்வளோ நாள் நாங்கள் புத்தி இல்லாத ஆராதனை செய்திருப்போமானால் எங்களை தயவாய் மன்னித்து இன்றைக்கு எங்களை ஜீவ பலியாக உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அன்று ஒப்பு கொடுத்து எங்களுக்கு மீட்டு கொடுத்தது போல நாங்கள் இன்று ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டுமா அழைக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பலத்தை கொண்டு நாங்கள் சாத்தானை ஜெயிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும். அவருடைய பாதத்தில் கெஞ்சி நிற்கிறோம்னு சொல்லி யாரெல்லாம் நிற்கிறீங்களோ அவங்க எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் செய்வீர்களா? ஜெபம் செய்வோம். எங்களுக்காக ஜீவனை அருளிய நாதா, உமக்காக எங்கள் வாழ்க்கையை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து வாழ உதவி செய்யும் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் உடைய அன்பை உணர எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தகப்பனே. உடைய கிருபை இல்லைன்னா எங்களால் வாழ முடியாது ராஜா. உடைய இரக்கத்தினாலும் உடைய கிருபையினாலும் ஒவ்வொரு நாளும் எங்களை முடிசூட்டி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, நீர் உண்மையே எங்களுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தீங்க சாமி. அதே போல இந்த நாளில் நாங்களும் எங்களையும் உடைய பாதத்தில் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பாவிகளாக எங்கள் மேல் கிருபையாயிருங்க. எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் குறை எல்லாவற்றையும் மன்னித்து சுவாமி உடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக எங்களை மாற்றிக்கொள்ள நீர் பலப்படுத்துங்க. நீர் ஆவியானவர் கொண்டு வழி நடத்துங்க சாமி. இந்த நாளிலும் மனபாரத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு கவலையோடு இருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வேலைக்காக காத்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிரசவத்துக்காக காத்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வீசாக்காக காத்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேர்வு எழுதி நல்ல ரிசல்ட்டுக்காக வரணும்னு சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க ராஜா. அந்த சராசரத்துக்கும் அதிபதியான கர்த்தரிடத்துல நம்முடைய தேவைகளை விண்ணப்பமாக வைக்கிறோம் சாமி. இந்த சித்தத்திற்கேற்ப எல்லாரும் வழி நடத்த வேண்டுமா? இயேசுவின் வழியாய் தாழும் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.